மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலன் 2025 மீனம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்? அதாவது பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு ராசிநாதனே குரு தான். அவருடைய பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3ஆம் இடம், அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த குரு பெயர்ச்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நவகிரகத்திலேயே குரு தான் முழு சுவர். அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனிங்கிறவர் முழு பாவி, அந்த குருங்கிறது முழு சுவர். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் அவயோக திசையோ, அஷ்டமாதிபதி திசையோ, பாதகாதிபதி திசையோ நமக்கு, அதாவது நீச்சமாகி மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 திசை நடத்துனாலும் சரி, அந்த திசையுடைய கெடுபலன்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி குருவுடைய பார்வைக்கு உண்டு. அப்போ குரு பார்வை இருந்ததுன்னா அந்த திசையுடைய கெடுபலன்கள் குறையும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குருவுடைய பார்வை. நம்மளுடைய சுபகாரியங்கள், அதாவது தடையில்லா குருனாலே சுபகாரியங்களை நடத்தி தருபவர். நம்மளுடைய சுபகாரியங்களை தடையில்லாமல் நடத்தி தரக்கூடியவர். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு எங்கே இருக்காரோ அதனுடைய காரகத்துவத்துடைய அறிவை வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அதனுடைய அறிவை நமக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுப்பார் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு என்பவர் தனக்காரகன். அதாவது ஒருவருடைய பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய, அவருடைய பணம் கடங்காரனாக இருப்பாரா, இல்லை பொருளாதாரத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு காரகத்துவம் குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய தங்கத்துடைய இருப்பை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது இல்லையா? அந்த தங்கத்துக்கு காரகத்துவம் குரு. புத்திர காரகன் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக ஆண் புத்திரருக்கு காரகத்துவம் குரு. அதாவது எப்படி வாழணும், டிசிப்ளினுக்கு காரகத்துவம் பார்த்தீங்கன்னா குரு. அதாவது எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதே, அந்த வசனத்துக்கு காரகத்துவம் பார்த்தீங்கன்னா குரு. தீய தலைகீழாக பிடிச்சாலும் அது கீழே பார்த்து அறியாது, மேலே பார்த்து தான் இல்லையா? அது மாதிரியான ஒரு நீதி நேர்மைக்கு இறைவனை சுட்டி காட்டுபவர் குரு. அதாவது காலச்சக்கரத்துக்கே பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடங்கிறது பக்தி, குரு, தெய்வம். 12ஆம் இடங்கிறது முக்தி, பக்தியால் முக்தி அடைவது எப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு. இப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன், அது அதை விட சிறப்பு. அப்போ உங்கள் ராசிநாதன் குரு இந்த ஒரு வருஷமாக 3ஆம் இடத்துல செஞ்சரிச்சார். 3ஆம் இடங்கிறது குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன் இல்லை. புலிப்பாணி 3ஆம் இடத்தை துரியோதனன் மாண்டது 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதாங்கிறார். முயற்சிகள் அனைத்தும் தடை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த குரு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இப்போ 4ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதியிலேருந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இந்த 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்போ 4ஆம் இடத்துல குரு வந்தாலுமே 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் நம்மளுடைய பந்து ஜனங்கள், அது எந்த அப்பா வழி சொந்தமாக இருந்தாலும் சரி, அம்மா வழி சொந்தமாக இருந்தாலும், மெயினாக அம்மா வழி சொந்தம், அந்த நம்மளுடைய சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வரார். இப்போ இந்த 4ஆம் இடத்துல குரு வந்த பொழுது தான் தருமர் சூதாடி வனவாசம் போனார், தன்னுடைய சொத்து சுகத்தை இழந்தார் அப்படின்னு புலிப்பாணி சொல்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடத்துல குரு வரார் உங்களுக்கு. அப்போ சொந்த பந்தங்களால் வெறுப்புணர்வு, சொந்த பந்தங்களால் எந்த உதவிகளும் ஏற்படாது. நாதித்த குருன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்த பந்தங்கள்லேருந்து எந்த விதமான உதவியோ நன்மையோ ஏற்படாது. நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் பெருசாக நன்மை ஏற்படாது. சொந்த பந்தங்களாக யார் யார் எப்படின்னு தெரிஞ்சிக்க வைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ தொழில் சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான பெருசாக வளர்ச்சி இல்லாமல் ஒரு வருமான குறைவை தரக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்திலே ஒரு மந்த நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலிலே ஒரு மந்த நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் அவருடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது. அதாவது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், அசிங்க, அவமானம், நஷ்டஸ்தானம்.
அப்போ இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது 8ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறது. அப்போ அசிங்க அவமானம் எல்லாம் குறையும், நஷ்டங்கள் குறையும். ஆனாலும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. நம்பிக்கை மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இது ஒரு சிறப்பான நிலை. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்கறது நன்மை. தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா? அப்போ தொழில் நன்றாக இருக்கும். தொழிலிலே கடுமையாக உழைக்க வைக்க வேண்டியிருக்கும். அதே போல் புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அப்போ சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். அதாவது வரவுக்கு மீறிய செலவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? வர்றதை விட அதிகமாக செலவு எங்கே தான் போகுது பணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகள் வரும். அப்போ அதை என்ன செய்யணும்? செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நிறைய செலவுகளை எப்போ பார்த்தாலும் ஆடம்பர செலவாக இருந்தாலும் சரி, அத்தியாவசிய செலவாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் சுப செலவுகள், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகளை செஞ்சு அதை அனைத்து செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றுவது சிறப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 4ல் இருந்தால் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையான பலன்களை, அதிர்ஷ்டமான பலன்களையே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிக்கு வியாழக்கிழமை சிவன் கோயிலில் வியாழக்கிழமை நவகிரகத்தில் குருவாக இருந்தாலும் சரி, இல்லை தட்சிணாமூர்த்திக்காக இருந்தாலும் சரி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதி சென்று வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். ஒரு முறையாவது ஆலங்குடி போய் வியாழக்கிழமை மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம். இதெல்லாமே குருவுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் வேறு. மற்ற ராசிக்கெல்லாம் குரு பயிற்சின்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே அவர் தான் இல்லையா? அதனால் இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது குரு உங்களுக்கு பாசிட்டிவான, நன்மையான, அமோகமான பலன்களை தருவார். இப்போ என்ன அப்படின்னா 4ஆம் இடத்து குரு அப்படிங்கிறத விட ஜென்ம சனி உடம்புல இருக்கார் இல்லையா? சனி, ஜென்ம சனியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் குரு 2, 5, 7, 9 பலனில் இருந்தால் அந்த ஜென்ம சனியோட தாக்கம் குறையும். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஜென்ம சனியோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பெருசாக நன்மை தராதது போல இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பெருசாக தீமை இல்லை. ஏன்னா அவருடைய பார்வை நன்றாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தில் பார்க்குறது ஒரு சுப விரயங்களை அதிகப்படுத்தும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத லாபம். குருவுடைய பார்வை சுபத்தன்மை வாய்ந்தது. அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் குருவை வழிபாடு, வியாழக்கிழமை வழிபாடு, குருமார்களுடைய வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.